வணக்கம். நம்ம இப்ப CSV ஃபைல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஒரு CSV ஃபைல்ல வந்து இனிஷியல் ஸ்பேஸ் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு டேட்டாவிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு இனிஷியல் ஸ்பேஸ், ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. இந்த மாரி ஒரு இனிஷியல் ஸ்பேஸ், ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு. கிரியேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறப்பயே வந்திருக்கு. நம்ம டவுன்லோட் பண்ணாலும் சரி, இதா இருந்தாலும் சரி வந்திருக்கு. இந்த மாரி ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ப்ரோகிராம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்றோம். அதே ஃபைல தான் ரீட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல ஸ்பேஸ் பாருங்க இருக்கா? இந்த ஸ்பேஸ் எல்லாம் நான் இப்ப கிரியேட் பண்ணதுனால அந்த இனிஷியல் ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் பேர் என்னன்னு சொல்லுவோம்னா, டயலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? டயலக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயலக்ட்ன்றது என்ன கிளாஸ்னா, which is used to define the parameter for reading and writing the CSV file. அது சில ப்ராப்பர்ட்டிஸ் which helps to define the parameters. இந்த டைரக்ட் கிளாஸை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாம ரீட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். அது ஒரு சின்ன உதாரணம். இன்னும் நிறைய வேலை பண்ணலாம். பட் அது ஸ்பேஸ்க்காக மட்டும் இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த டயலக்ட் கிளாஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து அந்த டயலக்ட் கிளாஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் டயலக்ட் அப்படின்றது தான் அந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் டயலக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டரிங் நியூ டயலக்ட்ன்றது என்ன, which is used to define the properties or parameter for how to read the CSV அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயம். இப்போ அந்த டயலக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். மை டயலக்ட். அந்த டயலக்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், மை டயலக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன டெலிமீட்டரை யூஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு DELIME டெலிமீட்டர்ஸ். என்ன டெலிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கமா தான் நான் யூஸ் பண்ணுறேன். skip initial space equivalent to true அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இதுதான் என்னோட டயலக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். என்ன சொல்றாங்க, டெலிமீட்டர். ஸோ இதில் ஏதாவது எரர் இருக்கு. மை டயலக்ட் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஃபைன் பண்ணுங்க. இந்த மாதிரி கொட்டேஷனுக்குள்ளார கொடுத்தீங்கன்னா டிஃபைன் ஆகிடும். skip initial space is an invalid key argument. skip initial space SPACE. ஸோ இதுதான் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் டயலக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதில் என்னென்ன யூஸ் பண்ணலான்றதை கொடுத்துருக்கான் பாருங்கள். டெலிமீட்ரு, கோட் கேரக்டரு, டபுள் கோட்டு, ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ். நம்ம ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் டிஃபால்ட்டாக அதுக்கு ஃபால்ஸு. நான் வந்து அதை ட்ரூ பண்ணியிருக்கேன். கோட்டிங் வந்து கோட் அண்டர் ஸ்கோர் மினிமல். இந்த மாதிரிலாம் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஸ்கிப் இனிஷியல் ஸ்பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ டயலக்டை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் டாட் சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் டயலக்ட் அப்படின்னு நான் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ அந்த டயலக்டை வந்து நான் இந்த இடத்துல ரீடரில் கொடுக்குறேன். டயலக்ட் ஈக்குவலன் டு என்னது பேர், மை டயலக்ட், DIALECT டயலக்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இங்கே ரன் பண்ணுறேன். இப்போ ஸ்பேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இனிஷியல் ஸ்கிப் பண்ணிட்டேன், இனிஷியல் ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ இதை ரன் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இந்த ஸ்பேஸ் போயிடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டயலக்டை நான் வந்து யூஸ் பண்ணலை, இந்த டயலக்ட் ஈக்குவலன் டு மை டயலக்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா, அந்த சிஎஸ்வியில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அது அப்படியே வந்துடும். அந்த சிஎஸ்வியில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அது வந்துடும். இந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த இந்த டயலக்ட் சிஎஸ்வி டாட் ரிஜிஸ்டர் அண்டர் ஸ்கோர் டயலக்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டயலக்ட் DIALECT டயலக்ட் ஈக்குவலன் டு கொட்டேஷனுக்குள்ளார மை DIALECT நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். மை டயலக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா ரிசல்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவான். பாருங்கள், அந்த இனிஷியல் ஸ்பேஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, கோட் அண்டர் ஸ்கோர் கோட்டிங் ஈக்குவலன் டு
கோட்ஸ் கொட்டேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு காலத்தில் கொட்டேஷனோட வருது, இந்த மாதிரி கொட்டேஷனோட வருது அப்படின்னா கோட்டிங் ஈக்குவலன் டு சிஎஸ்வி டாட் கோட் அண்டர் ஸ்கோர் ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கொட்டேஷனோடையே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சிஎஸ்வியில் இருக்குது. அதை பற்றி நிறைய பேசுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல டெலிமீட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல டெலிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கமா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கமாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கமாவுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் கமா இருக்கோ அந்த இடத்துல நான் இப்போ வந்து பைப்லைன் சிம்பிள் இந்த மாதிரி கூட சிஎஸ்வி ஃபைல்ஸ் வரலாம். டெலிமீட்டர் வந்து இந்த இடத்துல பைப்லைன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல பைப்லைன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் டெலிமீட்டர் ஃபார் இன்ஸ்டெட் ஆஃப் கமா we are using pipeline symbol for separating the data. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து என்னது இருக்குது, எல்லாமே பைப்லைன் சிம்பிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு டெலிமீட்டர் வந்து எனக்கு செப்பரேட் வேணும், அது வந்து பைப்லைன் சிம்பிளாக யூஸ் பண்ணு அப்படின்னு டயலக்டில் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பைப்லைன் சிம்பிள் பார்த்து எனக்கு டெலிமீட்டரை யூஸ் பண்ணி அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி எனக்கு ரீட் பண்ணி கொடு அப்படின்றத அழகாக ரீட் பண்ணிடுச்சு. எனக்கு இப்போ வந்து செகண்ட் காலம் மட்டும் வேணும்னா கூட எனக்கு வந்து அதை மட்டும் ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். அவுட் ஆஃப் இண்டெக்ஸ், அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, ஸோ லெட்ஸ் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த செஷனில் இன்னும் சிஎஸ்வி ஃபைலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.